Hello friends, Banakam Bandana Namaste Namaskar, Bhagavad Ishaikamuthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 17 பாயிண்ட் மேலே தான் ஆயிருக்கு. 24,431 நேற்று 416 க்ளோஸ் ஆயிருந்து. இன்னைக்கு 431 ஓப்பன் ஆகி 24,447 வரைக்கும் தான் மேலே போச்சு காலையில் ஒரு 5-10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் 260 330 ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்து, அப்புறம் 240 300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து, ஒரு மணி வாக்கில் ஃப்ளாஷ் நியூஸ் மீடியாவில் போடும்போது இண்டோ பாக் போகிறது கொஞ்சம் ஏற்குமாறாகவே நியூஸ் இருந்ததுனால 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட் ஒன் வே டவுனில் தான் ஆச்சுது. 24,150 கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கூடி 24,271 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 140 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போட சூழ்நிலையை பார்க்கும்போது 24,360க்கு மேலே க்ளோஸ் ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இண்டோ பாக் வார் டென்ஷன் ஏற்குமாற ரீட்டாலிட்டேஷன் அவங்க இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம 2 நாளாக பண்ணதுக்கு பதிலுக்கு இன்றைக்கி பாகிஸ்தானில் பண்ணதுனால ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுனால ரொம்ப மார்க்கெட்டு டவுன் தான். இது ஒரு நாளில் முடியக்கூடிய இது கிடையாது, கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது நாளைக்கு இந்த வாரம் வீக்கெண்டு ஃப்ரைடே இருக்குது. மார்க்கெட் 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகணும். அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் கேரண்டி கிடையாது. 24,860 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நானே நேற்றும் கொடுத்துருந்தேன், போன வாரமும் கொடுத்துருந்தேன், மே சீரீஸில் வரக்கூடியது. ஆனால் 24,360க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் இந்த டார்கெட் வருமே தவிர கீழே போனால் டார்கெட் வராது. கன்சால்டேட் க்ளோசிங் இன்றைக்கி பார்க்கும்போதுமே 24,330 ஒரு 70 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னன்னா நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடேயில் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் மேலேனாலும் ஹை வாலட்டில் இருக்கும். 24,320 340க்கு மேலே நாளைக்கு போகாது. அதுக்கு மேலே போச்சுன்னா பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஒரு 23,960 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் அதில் பாசிட்டிவ் தான் இருக்குது. அது அப்புறம் காட்டுறேன். ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுனால தான் இருக்குது. நம்ம மட்டும் அவங்கள சண்டை சுட்டு தள்ள முடியாது. அவங்களுமே ரீட்டாலியேஷன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பாதிப்பு வரதான் செய்யும். இருந்தாலும் இந்த வாரம் அவ்வளோ லேசாக முடியக்கூடிய அளவுக்கு இருக்குது. பாகிஸ்தான் உண்டு இல்லைன்னு ஆகினதுக்கு அப்புறம் தான் வேறு இருக்கணும். இது ஒரு சான்ஸு. இந்தியா பவர் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு இது ஒரு சான்ஸ் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வாபஸ் வாங்கினா திரும்பவும் இதே பிரச்சனை தான் வரும். அதனால் தெர் இஸ் நோ வாபஸ். உண்டு இல்லைன்னு ஆகினதுக்கு அப்புறம் தான் இந்த வாரம் ஃபினிஷ் ஆகும். இன்னைக்கு நேற்று முந்தின நாள் நடந்ததில்ல. நிஃப்டி 19 இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 21 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் வாலட்டிலிட்டி வரும். இண்டெக்ஸ் இப்போட பார்க்கும்போது 28-30 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வாலட்டிலிட்டியில் ஹை லெவலில் ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காருங்க. பெட்டர் தென் ஹோல்ட் ஃபார் லாங். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அதே மாதிரி தான் 54,700 ஓப்பன் ஆகி 940 வரைக்கும் போயிட்டு 54,100 கீழே வரைக்கும் கடைசியில் க்ளோஸ் ஆனது 54,365. ஒரு 245 பாயிண்ட்டு கீழே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி கன்சால்டேட்டட் 54,553 கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு 54,460 607க்கு மேலே போகாது. போனால் பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே வரைக்கும் தான் சான்ஸு, மேலே போகிறது கிடையாது. இப்போ உள்ள மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், ஹை நெட்ஒர்க் அவங்க தான் ஸ்டாண்டர்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ஷனில் வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. பொறுத்தளவுக்கு நாளைக்கு 54,460 560 580 வரைக்கும் மேலே போனால் பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் 53 சப்போர்ட்
54.40க்கு கீழே போச்சுன்னா 53.860 வரும், 53.870 வரும். வாங்குங்க. மேலே போனால் கொடுத்துடலாம். ஒரு 200 பாயிண்ட் முன்ன பின்ன தான் இது வரும். யாரும் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. காலையில் வந்தால் வாங்கினா மேலே போச்சுன்னா அடிக்கலாம், கீழே வந்து அடிக்கலாம். என்னன்னா இந்த ரெண்டும் ரீட்டாலியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடித்தா அவன் அடிப்பான், அவன் அடித்தா நம்ம அடிக்கணும். உண்டு இல்லைன்னு ஆகாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டேக் கேர் ஆஃப். இப்போ ராத்திரி 10 மணி நிறவபடி நிஃப்டி வந்து 212 பாயிண்ட் டவுனில் 23,977 நடந்துக்கிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் 41,701 ஒரு 587 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நாஸ்டாக் 18,038 ஒரு 331 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸு 100.42 81 பைசா மேலே இருக்குது. டாலர் இந்தியன் ருபீஸ் 85 ரூபா 69 பைசா ஒரு 86 பைசா டிப்ரிசியேட் ஆயிருக்கு. கோல்டு 33,28.8 டாலர் 47.91 டாலர் ஒரு அவுன்ஸுக்கு டவுனில் இருக்குது. குரூடு யூஎஸ் டாலர் 59.92 1.85 டாலர் மேலே ப்ளஸில் இருக்குது. ரெண்டு குரூடு வந்து 62.89 1.77 டாலர் ப்ளஸில் க்ளோஸ் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு எம்சிஎக்ஸ் இன்னைக்கு 530 ரூபா டவுனில் 96,560 இப்போ வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஏயு பேங்க், ஐசிஸ் பேங்க் க்ளோஸ் பாசிட்டிவ் அண்ட் லாங் பில்ட் அப். மிட் கேப், டோரண்ட் பவர், ஜூப்ளியன்ட் ஃபுட், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, யூபிஎல், OFSS, Paytm, Exide, SAIL, NHPC, all are sell heavily and sharp created. Foreign institutional cash market 2,007 crore rupees body. Domestic institutional cash market 596 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 1336 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் 87,541 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 2 நாளில் ஹை லெவலில் விற்றுருப்பாங்க, இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 890 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 757 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா பிக்ஸ் வந்து இன்றைக்கி 21.01 ஹை லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு.